Hello viewers, welcome back. It's Career Guidance by GK. மீண்டும் டிஎன்ஏ 2024 சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸோ போன வீடியோவோட தொடர்ச்சி மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். போன வீடியோவில் ஒரு 2 ஆப்ஷன்ஸை பற்றின தெளிவான விளக்கங்கள் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட கொடுத்துருந்தோம். மீதமுள்ள ஆப்ஷன்களுடைய விளக்கங்கள் என்ன, அதோடைய விளைவுகள் என்ன, அது பயன்படுத்துமா பயன்படுத்தக்கூடாதா, யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வழக்கமாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிற விஷயங்கள் தான். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அல்லது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயனுக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போடாங்களா? ஸோ கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னா, அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். இது ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறோம். புதுசாக சில வியூவர்ஸ் பார்க்குறதுனால சொல்கிறோம். ஸோ இப்போ சென்ற ஆண்டு டிஎன்ஏ கவுன்சிலிங் ஷெடியூல் போட்டிருக்கோம். கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 13 அல்லது 14 நாட்கள் நடக்கும் ஒவ்வொரு ரவுண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 13 நாட்கள். கட் ஆஃப் மார்க் பாருங்கள், 200லேருந்து 177 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்ட் 1 நடந்தது. ரவுண்ட் 2 14 நாட்கள் நடந்தது. என்ன நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்திங்கிறனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ 176.99லேருந்து 142 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்தது. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் 13 நாட்கள் மீண்டும். ஸோ 141.9 77.5 141.99 77.5 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்தது. ஸோ இதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் 3 ரவுண்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். 13 நாட்கள் என்ன நடக்க போகுது, 13 நாளோ 14 நாள் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த 13 நாட்களில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிடும். நாள் 1, நாள் 2, நாள் 3, அதாவது கவுன்சிலிங் ஆரம்பித்து முதல் 3 நாட்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு ஆன்லைனில் உங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் விருப்பப்பட்ட பிரான்ச்சை செலக்ட் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு உண்டான நாட்கள். ஸோ 3 டேஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 4வது நாள் நீங்கள் லாக் பண்ணி முடிச்சு அடுத்தது 4வது நாள் உங்களுக்கு டென்டேட்டிவாக ஒரு ஆர்டர் வந்துடும். டென்டேட்டிவ்னா உத்தேச அலாட்மெண்ட் ஆர்டர். நீங்கள் கொடுத்ததில் நீங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எங்களால் இந்த காலேஜ் தான் கொடுக்க முடியும், இங்கே தான் வேகன்சி இருக்குதுன்னு உத்தேசமாக கொடுக்குறாங்க. ஸோ 4வது நாள் கொடுக்குற உத்தேச அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு 2 நாள், 4வது நாள் 5வது நாள். 4வது நாள் காலையில் 10 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆர்டர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 4வது நாளும் 5வது நாளும் மாணவர்களாகிய நீங்கள் மறுபடியும் ஆன்லைனில் உட்காந்து கன்ஃபார்ம் பண்ணும். உத்தேசமாக வந்தது இது ஓகே, நீங்கள் கொடுத்ததை நான் ஏற்றுக்கிறேன் அல்லது ஏற்றுக்கல. ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 6 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே. ஸோ 5வது நாள் நீங்கள் க்ளோஸ் பண்ணி முடிச்சோன்னே 6வது நாள் என்ன ஆகும்னா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதை பொறுத்து யாரெல்லாம் வந்து எனக்கு அலாட் பண்ண காலேஜ் ஓகே, அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லிட்டு ஆப்ஷன் நம்பர் 1 யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஓகே, இந்த அப்போ உங்களுடைய காலேஜ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஆறாவது நாளே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? வேற அப்பர்டு மூமெண்ட் வேணும்னு கேட்டவங்க அவங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். எப்போ இதான் நீங்கள் கேட்ட, நான் வந்து என்னால் அந்த காலேஜ் கொடுக்க முடியல, இப்போதைக்கு இந்த காலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஓகே, நான் அந்த காலேஜ் ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அப்போர்டு மூமெண்ட் கொடுங்கன்னு சொன்னவங்களுக்கு டென்டேட்டிவாக ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர். எந்த காலேஜ் ஏற்கனவே அலாட்மெண்ட் வந்தோ அந்த காலேஜுக்கு ஒரு டென்டேட்டிவாக மறுபடியும் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த ஆர்டர் 6ஆம் தேதியிலேருந்து, அதாவது 6வது நாள்லேருந்து 10வது நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு வந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரையோ அல்லது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரோ எடுத்துக்கிட்டு, ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு சம்மந்தப்பட்ட கல்லூரிக்கு போய் ஃபீஸ் பே பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6, 7, 8, 9, 10 5 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. வேற அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தவங்க அல்லது இன்னும் வேறு சில ஆப்ஷன் கொடுத்தவங்க, எனக்கு இது ஓகே ஆனால் எனக்கு வேறு காலேஜ் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மறுபடியும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா, சம்மந்தப்பட்ட டிஎஃப்சி, நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த டிஎஃப்சிக்கு போயிட்டு அதில் கொடுக்கப்பட்ட ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ 10வது நாளுக்கு பிறகு 11வது 12வது 13வது நாள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே காலியாக இருக்குது, யாரெல்லாம் பணம் கட்டினாங்க கட்டலாங்கிறத பொறுத்து யாருக்கு
இந்த அப்போர்டு மூவ்மெண்ட் கேட்ட எல்லாருக்குமே அப்போர்டு மூவ்மெண்ட் மொத்தம் 3 வகையாக கேட்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்னு கேட்கலாம், டிக்ளைன் அண்ட் அப்போர்டுன்னு கேட்கலாம், அப்போர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன்னு கேட்கலாம். இந்த 3 அப்போர்டு மூவ்மெண்ட் கேட்டவங்களுக்கும் ஒருவேளை அப்போர்டு மூவ்மெண்ட்டில் ஏதாவது ஆப்ஷன் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ப்ரொவிஷனலாக அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போகிற மாதிரி வரும். இதுதான் இந்த 13 நாட்கள் நடக்கட்டும். ஓகேங்களா? இதை பற்றின டீட்டெயில் பார்த்தா உங்களுக்கு இங்கே ஒரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலே கொடுத்துருக்குறாங்க. டிஎன்ஏ வெப்சைட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 6 ஆப்ஷன் தான் முக்கியம். இந்த 6 ஆப்ஷன்ஸில் நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்கள் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா? அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்த உடனே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்த உடனே இந்த 6 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கும். இந்த 6வது ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்பெஷலு. ஆனால் எல்லாருக்கும் 6வது ஆப்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. பட் ஃபர்ஸ்ட் 5 ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இந்த 6வது ஆப்ஷன் யாருக்குங்கிறது இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆப்ஷன் நம்பர் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின் எடுத்தவங்க ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க? சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்க, லாக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். நீங்கள் ஓகேன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை எடுத்துகிட்டு காலேஜ் போய் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் முடிஞ்சுது. வேற அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க என்ன ஆச்சுன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணுறீங்க. உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்னு கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவாக இன்னொரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு பணத்தை கட்டிட்டு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட போகிறீங்க. அப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10வது நாளுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வேறு காலேஜுக்கு வரும். ஒருவேளை செலக்ட் ஆகியிருந்தால் அந்த காலேஜுக்கு போயிட்டு பணத்தை கட்டி நீங்கள் மீதி பணத்தை கட்டி அட்மிஷன் முடிச்சுக்க போகிறீங்க. இதுதான் ப்ராசஸ். இப்போ டிக்ளைன் அண்ட் அப்போர்டு இதுக்கு அர்த்தம் என்ன? இது எப்போ கொடுக்கணும்? இது கொஞ்சம் இன்னைக்கு முக்கியமான கவனிக்கணும். இப்போது டென்டேட்டிவாக ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நீங்கள் இந்த ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு எப்போ கொடுக்கணும்னா, எனக்கு நீங்கள் அலாட் பண்ண காலேஜ் வேண்டாம், நான் ஒத்துக்கலை, எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம், எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, எனக்கு மேலே இருக்கிற நான் கொடுத்த ஆப்ஷன்ஸில் இதை விட பெட்டராக மேலே நான் கொடுத்துருக்கிறல அந்த ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு காலேஜ் கொடுங்க, எனக்கு அப்போர்டு மூமெண்ட்டில் ஏதோ ஒரு காலேஜ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு. இதில் ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த ஆப்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்போர்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு உத்தேசமாக ஒதுக்கின காலேஜில் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுது. நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போர்டு மூமெண்ட் உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஒரு சீட் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. ஸோ அந்த காலேஜை நீங்கள் சிம்பிளாக போய் சேர்ந்துக்கலாம். வேற டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுக்கும்போது என்ன ப்ராப்ளம்னா, அலாட் பண்ண சீட்டு உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடும். எனக்கு அந்த சீட்டு வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் அப்போர்டு மூமெண்ட்டை ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்கலனா எங்களுக்கு இந்த சீட்டும் போயிடும். நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு தான் போயாகணும். புரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 1 இருந்தாலோ இல்லை ரவுண்ட் 2 இருந்தாலோ பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரவுண்ட் 1 இருந்தால் உங்களுக்கு ரவுண்ட் 2 மறுபடியும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் மறுபடியும் கவுன்சிலிங் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணி அதாவது ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். இல்லை ரவுண்ட் 2 இருந்தால் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு உங்களை நீங்கள் மூவ் பண்ணாலும் ரவுண்ட் 3 நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலாம்? ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஆனால் ரவுண்ட் 3 இருந்து நீங்கள் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துட்டீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. உங்களுக்கு எங்கேயுமே காலேஜ் அலாட் ஆகாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக செய்யுங்க. டிக்ளைன் அப்போர்டு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் இல்லைன்னா நீங்கள் அந்த சீட்டு வேண்டான்னு சொல்லிடுறீங்க. எனக்கு மேலே இருக்கிற சீட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அப்போர்டு மூமெண்ட்டில் ஒருவேளை திரும்ப நாங்கள் ரீஷஃபில் பண்ணி வேக்கன்சி பொசிஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்காது. சீட்ஸுமே இல்லாமல் போயிடும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? டிக்ளைன் அப்போர்டு கொடுக்குற கேண்டிடேட்ஸ் என்ன நடக்கும் ப்ராசஸ்? நீங்கள் டிக்ளைன் பண்ணுறீங்க. டிக்ளைன் பண்ணது பிறகு அப்போர்டு மூமெண்ட்டில் ஏதாவது காலேஜ் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணும். ஒருவேளை அப்போர்டு மூமெண்ட்டில் காலேஜ் கிடைச்சா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிக்குவீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. செகண்ட் ரவுண்டாக இருந்தால் தேர்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. தேர்ட் ரவுண்டாக இருந்தால் பின்னாடி ரவுண்டு எதுவும் கிடையாது. உங்களுக்கு அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யோசித்து இந்த ஆப்ஷன் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸை கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது அதை விட மோசம். அப்போது மூமெண்ட்டே நீங்கள் கேட்கல, எனக்கு இந்த காலேஜ் வேணாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன்னு எடுத்து சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் டிஎன்இக்கு சிரமம் இல்லாமல் பண்ணுறீங்க. அவ்வளோ தான். நீங்கள் உங்களை சிரமத்தில் ஆற்றிக்கிறீங்களே, டிஎன்இக்கு சிரமம் இல்லாமல் பண்ணீங்க. எனக்கு நீங்கள் அலாட் பண்ண காலேஜ் எனக்கு பிடிக்கலிங்க, எனக்கு வேண்டாம், இன்னும் அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கிறேன்.
ஓகே ஃபைன். இது யார் குடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறவங்க குடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்க கூட குடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா, போன வருஷம் 3 ரவுண்ட்ல இருக்கிறவங்க இந்த மாரி ஆப்ஷன குடுத்துட்டு, அடுத்த ரவுண்டே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சீட் கவர்மெண்ட்ல குடுத்துருக்காங்க. அது கவுன்சிலிங்லே கிடைச்ச சீட் தான். நீங்க குடுத்த ஆப்ஷன் தான். கவர்மெண்ட்டா உங்களுக்கு அலாட் பண்ணல. நல்லா கவனி. நீங்க குடுத்த ஆப்ஷன்லேருந்து ஒரு சீட் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அத ஏத்துக்கிட்டு போறதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க யோசிச்சு தானே போட்டிருப்பீங்க. குடுத்த சீட்டும் வேண்டாம். நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன். நான் அடுத்த ரவுண்ட்ல இதை விட கம்மியான சுமாரான காலேஜ் தானே கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. அதனால யோசிச்சு சமயோஜிதமா நடந்துக்கோங்க. ஸோ டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா நீங்க ஒதுக்குன காலேஜ் எனக்கு வேண்டாம். நான் அடுத்த ரவுண்ட்ல போய் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது டிக்ளைன் அண்ட் குவிட். இது ரொம்ப சிறப்பு. எனக்கு சீட் அலாட்மெண்ட் வேணாம். எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம். நான் விடுங்க, நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன். நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க அலாட் பண்ண சீட்டும் வேணாங்கிறீங்க. அப்போட மூமெண்ட்டும் வேண்டாங்கிறீங்க. ஒட்டு மொத்தத்தில் கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே போறேன்னு நீங்க சொல்றீங்க. இது எந்த தைரியத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறாங்களே, தெரியாமல் கிளிக் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதனுடைய விளைவுகள் புரிஞ்சுக்கோங்க. அலாட் பண்ண சீட்டும் வேண்டான்ட்டு ஒட்டு மொத்தமாக கவுன்சிலிங் ப்ராசஸ் வெளியே போகிறீங்க. அப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா தேவையில்லாமல் அதிகமான பணத்தை செலவு பண்ணி டிகிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு இந்த ஆப்ஷன் எடுங்க. திரும்ப திரும்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், தயவுசெய்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாது. ஓகேங்களா? இது ரொம்ப டேஞ்சரான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க. 10 காலேஜ், 20 காலேஜ், 30 காலேஜ், ஏதோ சில நம்பர் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த எந்த ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு சீட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கிளிக் ஆகும். இந்த ஆப்ஷன் எனேபிளாகவே இருக்கும். புரியுதுங்களா? இந்த 6 ஆப்ஷன்ஸில் இந்த ரொம்ப ஆப்ஷன், அதாவது அப்பர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிற ஆப்ஷன் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரியிலையுமே அல்லது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் என்ன கேட்டீங்களோ, ஒரு 10 ஆப்ஷன் கேட்டிருக்கலாம், 20 ஆப்ஷன் அல்லது 100 ஆப்ஷன் கூட கேட்டிருக்கலாம். நீங்கள் கொடுத்த எந்த ஒரு ஆப்ஷன்லையுமே வேக்கன்சி இல்லை, நீங்கள் கேட்டதுலேருந்து என்னால் எதுவுமே கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது தான் டிஎன்ஏலேருந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அப்போ இதோட அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒரே வழி என்ன? அப்போடு தான் போயாகணும். நீங்கள் வேறு ஆப்ஷன் இல்லை, எந்த காலேஜும் கொடுக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தயவு செஞ்சு நான் கொடுத்த சாய்ஸஸ்ல ஏதாவது இருக்கா மறுபடியும் இன்னொரு தடவை பாருங்க. ஏன்னா அந்த கன்ஃபர்மேஷனும் ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்த பிறகு சில பேர் பணம் கட்டணும். ஒருவேளை அவன் பணம் கட்டாமல் போனால், யாராவது ஒரு சில அந்த சீட்டு வேணான்னு ஒதுக்குனா, மேபி உங்களுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுனால கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன் வந்தாலும் கவலைப்படாமல் செலக்ட் பண்ணுங்கள். இது வேறு வழி கிடையாது நமக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே கேட்டது நமக்கு கிடைக்கல. சரி, மறுபடியும் வருமா முயற்சி பண்ணி பாருங்களேன். ஒருவேளை எனக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நீங்கள் அலாட் பண்ணீங்களோ அவங்க யாராவது ஒருத்தர் வேண்டான்னு போனால் எனக்கு அந்த சீட்டை கொடுங்க, நீங்கள் திரும்ப கேட்குறீங்க. அதே ஆப்ஷன்ஸை திரும்ப கேட்குறீங்க. அதனால் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறது நீங்கள் கொடுத்த சாய்ஸில் எந்த சீட்டும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது இந்த ஆப்ஷன் வரும். நீங்கள் இதை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன செய்யும்? அந்த ரீஅலாட்மெண்ட் போடும்போது யாரெல்லாம் பணம் கட்டலன்னு பார்த்துட்டு ஒரு வேளை மேலே வேகன்சி பொசிஷன் வந்ததுன்னா உங்களுக்கு அங்கே சீட் அலாட் பண்ணணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டு கொண்டு போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாருக்குமான ஆப்ஷன் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது ஜிகே. ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய பல தகவல்களோடு வருங்காலங்களில் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது இஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. தேங்க்யூ. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.